Friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 5 மெஷர்மென்ட். ஸோ அந்த லெசனோடைய workbook answers தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக் த appropriate unit to measure the following object. ஸோ கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட்டை எந்த மெஷர்மென்ட்ல நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் டோரும் அப்புறம் ஹேண்ட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரை வந்து நம்ம இதில் மெஷர் பண்ணோம்னா மீட்டர். ஸோ நம்ம ஹேண்ட்பேக்கை வந்து சென்டிமீட்டரில். ஸோ அதே மாதிரி பிளாக் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டர்மெலான் பீசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்ம சென்டிமீட்டர். ஸோ அகெயின் பாருங்கள், கார் வந்து மீட்டர், வாட்டர் பாட்டில் இன் சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வந்து சென்டிமீட்டர், அகெயின் டேபிள் இன் மீட்டர். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஜெக்டோடைய லென்த் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 0, எண்டிங் வந்து 4ல் இருக்குது. ஸோ அப்போ 4 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் 3லேருந்து 13 வரைக்கும். ஸோ இருக்க சென்டிமீட்டரை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 சென்டிமீட்டர் இஸ் தி ஆன்சர். ஸோ எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்ஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சென்டிமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1லேருந்து 1 2 3. ஸோ 3 சென்டிமீட்டர் தான் இதோடைய ஆன்சர்ஸ். ஸோ அகெயின் பாருங்கள், சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் மெஷர் அண்ட் ரைட் த லென்த் ஆஃப் த கலர் பேண்ட். ஸோ இந்த கலர் பேண்டோடைய லென்த் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணி எழுதணும். ஸோ உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய புக்ஸில் இருக்க இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் பண்ணால் உங்களுக்கு வர்றது, ஸோ உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 8 சென்டிமீட்டர் வரும். ஸோ அதை மில்லிமீட்டரில் நம்ம மாற்றினா நமக்கு 80 மில்லிமீட்டர். ஸோ அகெயின் இந்த இதை மெஷர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அதை மில்லிமீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 40 மில்லிமீட்டர். ஸோ இந்த ரிப்பன் பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதோடைய 100 மில்லிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் யூனிட் யூஸ் டு மெஷர் த லென்த். ஸோ லென்த்தை வந்து ஸ்டாண்டர்டாக எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்டாண்ட் யூனிட் யூஸ்டு டு மெஷர் த லென்த். ஸோ சின்ன இருக்கிறதே சின்ன மெஷர்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இஸ் மில்லிமீட்டர். The standard unit used to measure the distance between two towns. ரெண்டு டவுனுக்கு நடுவில் இருக்க மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இது யூஸ் பண்ணுவோம்? கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், the unit to measure the height of the tree. ஸோ ட்ரீயோட ஹைட்டை வந்து நம்ம மீட்டரில் தான் வந்து மெஷர் பண்ணுவோம். the unit used to measure the length of your book. ஸோ புக்கை வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கன்வெர்ட் கிவன் சென்டிமீட்டர் மெஷர்ஸ் டு மீட்டர். ஸோ மீட்டரை வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கதை நம்ம மீட்டராக மாற்றணும். 200 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர்ஸ் பாருங்கள் 2 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் 500 சென்டிமீட்டர் 5 மீட்டர். ஸோ அகெயின் 1000 சென்டிமீட்டர் 10 மீட்டர். 2300 சென்டிமீட்டர் இஸ் 23 மீட்டர். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் த ஹையர் யூனிட்ஸ் இன்ட்டு லோயர் யூனிட்ஸ். ஸோ ஹையராக இருக்கிற யூனிட்ஸை வந்து லோவராக. ஸோ இப்போ மீட்டரில் இருந்துச்சுன்னா அதை மில்லிமீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லேயும் நம்ம மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2000 மில்லிமீட்டர் அண்ட் 200 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் 6 மீட்டர் 6000 மில்லிமீட்டர் அண்ட் 600 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 மில்லிமீட்டர் அண்ட் 400 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரை வந்து மற்ற இதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்டை இன்னொரு யூனிட்டாக. ஸோ 2000 மீட்டர் இஸ் 2 கிலோமீட்டர். ஸோ 3 கிலோமீட்டர் 3000 மீட்டர். ஸோ அகெயின் 4000 மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரை வந்து நம்ம 400 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் பாருங்கள், 700 சென்டிமீட்டர் இஸ் 7 மீட்டர். ஸோ 9000 மில்லிமீட்டர் இஸ் 9 மீட்டர். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the length of the scale. So length of the scale is 100 centimeter and you can write its measurement in millimeter. So 100 centimeter in millimeter எழுதும்போது நமக்கு ஆப்ஷன் A 1000 millimeter. So next பாருங்க, if Raja travels 8 kilometer to his uncle house, then the distance traveled by him in meter. So 8 kilometer வந்து அங்கிள் ஹவுஸ்க்கு போகிறான். ஸோ அதை வந்து அவங்க வந்து மீட்டரில் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டர் மீட்டரில் மட்டும் 8000 மீட்டர். ஸோ ஆப்ஷன் C. So next, Ramu said the length of the pencil is 12 centimeter. Kumar said the length of the pencil is 90 mm. Whose pencil is stronger? ஸோ 12 சென்டிமீட்டர் அதிகமாக 90 மில்லிமீட்டர் அதிகமானு பார்த்தா நமக்கு வந்து 12 சென்டிமீட்டர் தான் அதிகம். ஸோ அப்போ ராமுஸ் பென்சில் தான் என்னது லாங்கர். நெக்ஸ்ட், Vani's height is 96 centimeter.
Kavita's height is 960 millimeter. Who is taller அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 96 சென்டிமீட்டர் வந்து மில்லிமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 960 மில்லிமீட்டர். ஸோ அப்போ ரெண்டு பேர்த்தோட ஹைட்டுமே சேம் தான். ஸோ இவங்க வந்து சென்டிமீட்டரில் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கனெக்ட் த ஈக்குவல் மெஷர்ஸ். ஸோ மெஷர்ஸை வந்து ஈக்குவலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கலர்ஸை வந்து நோட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 மீட்டர் 15 சென்டிமீட்டர் இஸ் 915 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதேமாதிரி 9 மீட்டர் 10 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 910 சென்டிமீட்டர். ஸோ ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே பாருங்கள், 9 மீட்டர் 1 சென்டிமீட்டர் இஸ் 901 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் பாருங்கள், 9 மீட்டர் 51 சென்டிமீட்டர் இஸ் 951 சென்டிமீட்டர் மெரூன். நெக்ஸ்ட் 9 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இஸ் 950 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோவில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 9 மீட்டர் 50 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 905 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ப்ளூ. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்வெர்ட். ஸோ கொடுத்துருக்கிறத கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 5 கிலோமீட்டர் 26 மீட்டர். ஸோ இதை வந்து மீட்டரில் பிரித்து எழுதுனா நமக்கு 5 கிலோமீட்டர் 26 மீட்டர் வரும். ஸோ இது அப்படியே நம்ம கிலோமீட்டரில் இருக்கிறத மறுபடியும் மீட்டருக்கு மாற்றும் போது 5000 மீட்டர் 26 மீட்டர் சொல்லி வரும். ஸோ அகெயின் ஓவராலாக நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 5026 மீட்டர். ஸோ இது மாதிரி தான் எழுதணும். ஸோ அகெயின் பாருங்கள், 8 கிலோமீட்டர் 8 மீட்டர். ஃபர்ஸ்ட்டு கிலோமீட்டருக்கு மாற்றினா நமக்கு 8 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ 8 மீட்டரும் கிடைக்கும். ஸோ இப்போ இதை மீட்டருக்கு மாற்றும் போது 8008 மீட்டர். ஸோ அகெயின் ஓவராலாக பார்க்கும்போது 8008 மீட்டர். ஸோ அகெயின் அதே மாதிரி இங்கே பாருங்கள் 7238. ஸோ அப்போ 7000 மீட்டர் 238 மீட்டர். ஸோ இதை கிலோமீட்டருக்காக மாற்றும் போது 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் 238 மீட்டர். ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் 1 கிலோமீட்டர் ஹேஸ் டேஷ் மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ஹேஸ் 1000 மீட்டர்ஸ். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2832 சென்டிமீட்டர். ஸோ இதை மீட்டராக மாற்றும் போது 28 மீட்டர் 32 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஜான் ரைட்ஸ் 8 கிலோமீட்டர் a day in a bicycle, then the distance travelled by him in a meter is. ஸோ ஜான் வந்து 8 கிலோமீட்டர் வந்து பைசைக்கிளில் வந்து ரைட் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அது எத்தனை மீட்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8000 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஜான்சி பாட் அ கிளாத். ஸோ 3890 சென்டிமீட்டரில் ஒரு கிளாத் வாங்குறாங்க லென்த்து. ஸோ அதை வந்து மீட்டரில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது மாற்றும்போது நமக்கு 38 மீட்டர் அண்ட் 90 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 மீட்டர் 86 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 786 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஷேட் த ஆன்சர் ஷீட் கிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கீழே நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸ் இருக்குது, 2 ஸ்டார் இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா 3 பாக்ஸ் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் அதுவுமே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏரோ இருக்குது, ரெண்டாவது கீழே வந்து ப்ளூ ஏரோ ஒன்று இருக்குது, அகெயின் க்ரீன் ஏரோ வந்து 3 இருக்குது, ப்ளூ ஏரோவும் 3 இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் போடுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 1 3 நெக்ஸ்ட்டு 5 ஏரோ மேலே போகும். 1 2 3 4 5. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். விச் இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர்ஸ். எது ஸ்கொயர் நம்பரே கிடையாது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி 46 இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். நெக்ஸ்ட் 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர் இஸ் டேஷ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 220 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 600 சென்டிமீட்டர் இஸ் டேஷ் மீட்டர். ஸோ 6 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ அகெயின் க்ரீன் வந்து ஷிஃப்ட் ஆகி ஸோ இந்த சைடு வந்துச்சு. அப்போ அகெயின் ஷிஃப்ட் ஆகி எங்கே போகும்? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் அதோடைய ஆன்சர். மார்க் பண்ணிக்கோங்க. விச் ஷேப் ரெப்ரசன்ட் ஸ்கொயர் நம்பர். ஸோ ஸ்கொயர் நம்பர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதில் தான் வந்து 9 டாட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 16. ஸோ 5ம் 16க்கும் நடுவில் எத்தனை ட்ரையாங்கிள் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நமக்கு 3. ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ 2 மீட்டர் இஸ் equal to dash millimeter 2000 millimeter. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 8 கிலோமீட்டர் 50 மீட்டர் இஸ் டேஷ் மீட்டர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8050 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா
ஒரு பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸில் இருக்க ட்ரையாங்கிளில் இருக்க டாட் நேராக இருக்குது. அகெயின் வந்து இப்படி சாஞ்சி கம்முந்து போய் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் நேராக இருக்குது. ஸோ அகெயின் இந்த ஸ்லைடாக இருக்கிறது பற்றி அது 2 இருக்குது. ஸோ அகெயின் நேராக இருக்குது. ஸோ ஒரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வரும், இங்கே 2 ஸ்லைடு இருக்கு இல்லையா, அப்போது இப்போ என்ன ஸ்லைடு வரும், 3 ஸ்லைடு வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதோடைய ஆன்சர். On multiplying a number by the same number we get. ஸோ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி ஸ்கொயர் நம்பர் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த நம்பர் விச் இஸ் போத் அ ஸ்கொயர் நம்பர் அண்ட் அ ட்ரையாங்கிள் நம்பர். ஸோ ஒரு நம்பர் வந்து அது ஸ்கொயர் நம்பராகவும் நம்ம எடுத்துக்கலாம், ட்ரையாங்கிள் நம்பராகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 4795 சென்டிமீட்டர், அதை வந்து மீட்டருக்காக மாற்றணும். ஸோ மாற்றும்போது நமக்கு 47 மீட்டர் 95 சென்டிமீட்டர். ஸோ அதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 11 கிலோமீட்டர் 11 மீட்டர் இஸ் டேஷ் மீட்டர். ஸோ 11,011 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு பேட்டர்ன் சம். ஸோ 16th சம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று மைனஸ் ஆகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் 4 ஸ்பேன் இருக்கா, ஸோ ஃபேன் வந்து 4 ஃபேன் இருக்குது. ஸோ அதே 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 4 தடவை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேன் மட்டும் ரெடியூஸ் ஆகி 3 ஃபேன் 2 தடவை வந்திருக்கு. அப்போது இப்போ 2 ஃபேன் வந்து 2 தடவை வரும். ஸோ 2 பார்ட் 1 2 1 2. ஸோ 2 டைம்ஸ். ஸோ பி இஸ் த ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 4 is 16 and the product of 5 into 5 square is square number of 5. So yes, ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 4 ஸ்கொயர் நம்பர் வந்து 16, 5 into 5 வந்து நமக்கு போட்டால் நமக்கு 25 கிடைக்கும். ஸோ அந்த 25 வந்து 5 ஸ்கொயர் நம்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆன்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்கொயர் நம்பர் சீக்வன்சஸ் 1 4 9 16 25. ஸோ ஆமாம், இது வந்து ஸ்கொயர் நம்பரோடைய சீக்வன்ஸ் தான். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நம்பரோட சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 3 5 10 15. ஸோ இது வந்து ராங். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் இன்கரெக்ட். ஸோ சி த ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராதா brought 12 meter 12 centimeter of cloth and Rani brought 12,120 millimeter of cloth. Who brought more cloth? ஸோ யார் இப்போ அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நம்ம மில்லிமீட்டருக்கு மாற்றினாலும் நமக்கு கிடைக்கிறது என்னது, 12,120 millimeter தான். ஸோ அப்போ 2 பேருமே சேம் அமௌண்ட் ஆஃப் கிளாத்து தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ போத் brought the same measurement. ஸோ கீழே கிளிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.